அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. ஜனவரி 7, 2026 புதன்கிழமை இன்றைய பங்குச்சந்தை நிலவரங்களை பற்றி நாம் இப்போ விஸ்தாரமாக பேச போகிறோம். அதற்கு முந்தி நேற்றைய பங்குச்சந்தையினுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். நேற்றுக்கு 71 புள்ளி நிஃப்டி சரிந்து முடிவடைஞ்சது. இது வீழ்ச்சியா? எதனால் இந்த சரிவு அப்படின்னா, 2 மிக முக்கிய பங்குகள்னால் ஏற்பட்ட சரிவு. அதுலேயும் மிக முக்கியமாக ரிலையன்ஸ் பங்கினுடைய 5% வீழ்ச்சி. ரிலையன்ஸ் பங்கு 5% வீழ்ச்சியை கண்டால் அது பங்கு சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துமானா? ஆமாம், தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, ரிலையன்ஸ் பங்குகளுக்கான வெயிட்டேஜ் நிஃப்டியில் 10%. அப்போது ரிலையன்ஸில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது நிஃப்டியில் நிச்சயமாக எதிரொலிக்கும், கடுமையாக எதிரொலிக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ரிலையன்ஸில் ஒரு 16 புள்ளி குறையிறதா வச்சுப்போம். 1600 ரூபாய் விற்கிறது, இப்போ 1570 சொச்சத்தில் நிற்கிறது. அதனால் 1600 1%னா 16 புள்ளிகள், 16 புள்ளி குறையிறதா வச்சுப்போம். 16 ரூபா குறைஞ்சி விற்கிறதா வச்சுப்போம். அதனுடைய தாக்கம் நிஃப்டியில் 10% இருக்கிறதுனால நிஃப்டியில் 26 ரூபா குறைஞ்சிரும், 0.1% குறைஞ்சிரும். அப்போ நேற்று நிஃப்டியில் ரிலையன்ஸில் 5% குறைஞ்சி போச்சுன்னா, வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா, 5-16 80 ரூபா தோராயமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு விலையில். அப்படின்னா அதனுடைய நிஃப்டி தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கும்னா, கிட்டத்தட்ட 130 புள்ளி கீழே இறங்கியிருக்கணும் நேற்றுக்கு. ஒரிஜினலாக சொல்ல போனால் நிஃப்டி நேற்றுக்கு 130 புள்ளி ரிலையன்ஸ்னால் மட்டும் இறங்கியிருக்கணும். அப்படி இறங்காமல் 71 புள்ளியில் இறங்கியிருக்கு. பாக்கி 60 புள்ளியை எது காம்பன்சேட் பண்ணியிருக்குன்னா, ஐசிஐசிஐ வங்கி அதனுடைய பங்களிப்பு நிஃப்டியில் 5%, டிசிஎஸ், கோட்டக் வங்கி இதெல்லாம் 5%, அப்ராக்சிமேட்டாக 5% அதனுடைய வெயிட்டேஜ். இதெல்லாம் நேற்றுக்கு பாசிட்டிவாக ஏறினத்தினால இந்த 130 புள்ளி சரிந்திருக்க வேண்டிய அந்த நிஃப்டியினுடைய அந்த இண்டெக்ஸ் வேல்யூவானது 71 புள்ளியாக தடுக்கப்பட்டது. இதெல்லாம் நான் பெருமைக்கு சொல்லலை. நீங்கள் வேறு எந்த பயிற்சி வகுப்புலையும் இவ்வளவு தூரம் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கெல்லாம் லாப நோக்கு, எந்த பங்கில் போடணும், எவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும், அடிப்படையே தெரியாமல் நான் அவனை சம்பாதிக்க வைக்கிறேன்னு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி பணம் சம்பாதிக்கிறது தான் அவளுக்கு குறிக்கோள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிட்டேஜ்னால் என்ன? எந்த பங்குகளினுடைய தாக்கம் நிஃப்டியில் அதிகமாக இருக்கும்? இண்டெக்ஸ் மாட்டுக்கு ஏறிகிட்டே போகிறது, ஆனால் என் பங்குகள்லாம் ஏறலை அப்படின்னா என்ன காரணம்னு இதுதான் காரணம். இப்போ ரிலையன்ஸுனால் நேற்றுக்கு 130 புள்ளி பங்கு சந்தை சரிவை சந்திச்சுது. ஆனால் ஐசிஐசிஐனுடைய சப்போர்ட்னாலையும் கோட்டக் பேங்கினுடைய சப்போர்ட்னாலையும் 60 புள்ளிகள் மேலே எழுந்து 71 நின்று இருக்கு. இந்த நிஃப்டியில் வெயிட்டேஜ் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறா. டிசிஎஸ் ஒரு 4.8, ஐசிஐசிஐ ஒரு 4.7, அப்ராக்சிமேட்டாக 5%, ஹெச்டிஎஃப்சி 7%. அப்போது ஹெச்டிஎஃப்சியில் 10 புள்ளி குறைஞ்சதுன்னா நிஃப்டியில் 17 புள்ளி குறையும். இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். இது 7% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இதுபோல் நீங்கள் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு லாப நஷ்டம் ஏற்ற இறக்கங்களை பற்றியான ஒரு தெளிவான புரிதல் வரும். சரி, இந்த ரிலையன்ஸ் பங்கினுடைய வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு ரூமர். அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் அறிவிக்கிறது, இந்தியா ரஷ்யாவிலிருந்து கொள்முதலை நிறுத்தலைன்னா நாங்கள் கூடுதலாக வரி விதிப்போம் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துகிறா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல்களில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை
ரிலையன்ஸ் நிறுவனம் இறக்குமதி செய்கிறது அப்படின்னு ஒரு ரூமரை வந்துடுத்து. இந்த சந்தை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த ரூமரை மறுத்தாலும் ரிலையன்ஸுக்காரா மறுத்துட்டா நேத்திக்கே. ரிலையன்ஸ் நிறுவனம் மறுத்து விட்டது. ஆனாலும் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டதாக போச்சு. அப்போதுமே பழி வேகமாக பரவும். எவ்வளவோ பெரிய முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு சின்ன பழினா மிகப்பெரிய அளவில் அது அது வந்து பரப்பப்படும். பழி அவ்வளோ வேகமாக பரவும். நேற்றுக்கு ரிலையன்ஸ் மேலே விழுந்த பழி, அதனுடைய தாக்கம் நேற்று பங்குச்சந்தையில் ரிலையன்ஸுடைய வீழ்ச்சி 5%, நிஃப்டியினுடைய வீழ்ச்சி 71 புள்ளி. 130 புள்ளி ஏற்பட்டிருக்கணும். ஐசிஐசிஐ காவந்து பண்ணி எடுத்து, நம்மளை கோட்டக் பேங்க்கு காவந்து பண்ணி எடுத்து, அதனால் நம்ம மீண்டு வந்துட்டோம். இது போன்ற வதந்திகளினாலையும் பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம், இதுக்கெல்லாம் எந்த அனாலிசிஸும் பதில் சொல்லாது. இதெல்லாம் எதிர்கொண்டு தான் இந்த பங்குச்சந்தைகளை நாம் இருக்கணும். அதுக்கான மறுபடியும் இது மீண்டு எழுமா, ரிலையன்ஸ் வீழ்ந்து போயிடுதா அப்படின்னா, ரிலையன்ஸ் விழலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. போன வருஷம் மார்ச் மாதம் எண்டில், ஏப்ரல் 1ன்னு வச்சுப்போமே, போன ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி ரிலையன்ஸ் பங்கு சந்தையினுடைய விலை 1100களில் இருந்தது. இப்போ 1500களில் இருக்குது. 400 ரூபாய்க்கு மேலே விலை ஏறி இருக்குது. கடந்த 9 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 30-35% வளர்ச்சியை தான் கண்டிருக்கு. 5% வீழ்ச்சியை கண்ட பிறகும் கூட, 1570 சொச்சதுக்கு வந்த பிறகும் கூட 400 ரூபாய்க்கு மேலே வளர்ச்சியை கண்டு ரிலையன்ஸ் நிறுவனமானது 30-35% வளர்ச்சியில் தான் இருக்கிறது. அது விழாது. அதனால் ரிலையன்ஸு வீழ்ச்சியை சந்தித்து விட்டது. கடும் பங்கு வீழ்ச்சி, அதெல்லாம் வீழ்ச்சிலாம் இல்லை. நிஃப்டியினுடைய குறியீடும் நேற்றுக்கு குறைஞ்சதுக்கு இந்த ஒரு ஸ்டாக் தான் காரணம் மெயினாக. அப்புறம் ஹெச்டிஎஃப்சியினுடைய பங்கும் கொஞ்சம் காரணம். அதனால் ஓவராலாக நிஃப்டியினுடைய வீழ்ச்சி நேற்றுக்கு ஏற்பட்டதானா ஏற்படலை. ஒரு நிறுவனம் 2 நிறுவனத்தினால ஒரு சரிவை சந்திக்குமே, ஆனால் அது சரிவுதானே ஒழிய அது வீழ்ச்சி அல்ல. அப்போ நிஃப்டியும் நேற்றுக்கு விழலைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மற்ற பங்குகள் எல்லாம், ஹேவல்ஸ்லாம் நேற்றுக்கு 6-7% மேலே ஏறின பங்கு, ஐசிஐசிஐ நேற்று 3% ஏறின பங்கு, கோட்டக் 2% ஏறின பங்கு, இப்படி நேற்று பங்குகள்லாம் நல்ல லெவலில் தான் ஏறி இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்குமே நம் நிஃப்டியானது ஒரு தள்ளாட்டத்தில் இருக்கும். 26,100க்கு கீழே இறங்குமே, ஆனால் நிஃப்டி பேரிஷ் ட்ரெண்டை தொட்டு விட்டதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. 26,100 தொடுவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் தொடுவதற்கான வாய்ப்பும் ஒரு 5-10% வாய்ப்பும் இருக்கிறது. மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கானா, அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 26,346 தொடும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஓப்பன் பவுண்ட்ரி, எங்கே போய் முடியும்னு தெரியாது. பாசிட்டிவாக முடியும். ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் வெளியில் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கா. கடந்த 14 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறதா சொல்கிறார். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஆட்டோமொபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ இல்லையோ, இப்போ வாகன் போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவோமே, அது பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த டேட்டா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கா. சொன்னால் ஆட்டோமொபைல் தொழில் சார்ந்த பங்குகள்லாம் ஏற்றத்தை பெறும்னு தான் தெரிகிறது. ஸோ அதில் நிஃப்டி 50ல் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி 50 ஆனது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஒரு சில பங்குகள்னால் வீழ்ச்சி அடைஞ்சாலும் ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டு, பேங்கிங் செக்மெண்ட்டெல்லாம் அதை தடுத்து நிறுத்தும், அதை சப்போர்ட் பண்ணி தூக்கி நிறுத்தும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் பங்குச்சந்தையில் பெரிய வீழ்ச்சி இருக்காது. 26,100 அதற்கு கீழே இறங்குமே, ஆனால் 25,900. ஸோ 25,900 கீழே நிச்சயமாக இறங்க வாய்ப்பு இல்லை. 25,900லேருந்து 26,300 வாக்கில் இன்றைய பங்கு சந்தையானது தன்னுடைய வர்த்தகத்தை நடத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்திகளை அனைவரும் பயன்படுத்தி இன்புற்று பயன்பெற்று மகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நான்
ஒரு செபியினால் அங்கீகரிக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ அல்லது ரிசர்ச் அனலிஸ்ட்டோ கிடையாது. ஒரு செய்தியாளன். செய்தி தொகுப்புகளை உங்களுக்கு வழங்குகிறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்து பயன்பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் உங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.